வெல்கம் சக்தி குக்கிங் லைஃப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் எனக்கு பிடித்தமான ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உளுந்தம் வடை தாங்க நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாலை நேர குளிருக்கும் இதமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 1/2 கப் அளவு நான் வந்து முழு உளுந்து, தோடு எடுத்த உளுந்து தான் இன்றைக்கி உளுந்தம் வடைக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து தண்ணி விட்டு நல்லா நம்ம வந்து கழுவி எடுத்துக்கலாம். குழந்தைங்க உளுந்த வடைனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் போட்டு கொடுக்குறதே அது வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு திருப்பி நல்லா ஊற வைக்கணும். நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சு நம்ம வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உளுந்து ஊறி நமக்கு வந்துடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நல்லா ஊறி நமக்கு வந்து நல்ல பெரிய சைஸில் கிடச்சுன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அன்றைக்கி கிரைண்டரில் போட்டு தான் உளுந்த வடைக்கு அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்து ஊற வச்ச உளுந்துகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். இந்த கிரைண்டர் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டுக்கு ரொம்பவே சேஃபுங்க. குழந்தைங்க கிரைண்டர் ஓடிட்டுருக்குது, கையை விட்டுருவாங்களோ அந்த பயமே வேண்டாம். ஏன்னா மேலே இருக்க மூடி அவங்க எடுத்ததுமே என்ன ஆயிரும்னா இந்த கிரைண்டர் ஸ்டாப் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து எல்லாம் சேர்த்தாச்சு. நம்ம கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நம்ம கிரைண்டரை ஆன் பண்ணி விட்டுக்கலாம். அப்பப்போ நீங்கள் வந்து லைட்டாக வந்து மூடியை எடுத்துட்டு லைட்டாக வந்து அந்த சைடெல்லாம் நல்லா தள்ளி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து அரைப்படும்போது உளுந்து மேலே மேலே அங்கங்கே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 இழுக்கு அளவு கருவேப்பிலை எடுத்துருக்கேன். 1/2 இஞ்சி சைஸ் அளவு இஞ்சி எடுத்து பொடுசு பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்ல மிளகு வந்து நல்லா சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா நல்ல மிளகு லைட்டாக பொடியாகவும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை இந்த அளவு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு 50% நமக்கு வந்து அரைப்பட்டு வந்துடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு நம்ம வந்து இதோட சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து எல்லா மாவுலையுமே நல்லா உப்பு மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக அது விழுதுன்னு. அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து நீங்கள் அதில் போட்டிங்கனாலே மாவு நமக்கு நல்லா மதந்து கிடைக்கும். அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான அளவு பக்குவம்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, இஞ்சி சேர்த்துக்கோங்க, நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க, அதே போல் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. அதில் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா சின்ன வெங்காயம், அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா மிக்ஸ் பண்ணி கைவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும் நல்லா அழகாக ஒரு பட்டு போல் நைஸாக தாங்க இருக்கும். நல்லா ஒரு க்ரீன் பேஸ்ட் அளவுக்கு நமக்கு வந்து பதத்துக்கு தான் இந்த உளுந்த வடைக்குள்ளே மாவு நமக்கு கிடைக்கும். பார்த்தீங்களா இது போடும்போது எவ்வளோ அழகாக பால் போல் வந்து விழுது. இது கரெக்டான பக்குவம் தாங்க. பிகினராக இருக்கிறவங்க நீங்கள் வந்து இதே போல் வந்து தண்ணி வந்து லைட்டாக நீங்கள் அரைக்கும்போது லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ரொம்ப விட்டுறாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஹீட் ஆகட்டும். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வடை வந்து போடக்கு ரெடி பண்ணும்போது 2 கையில லைட்டாக தடவிட்டு இடது கையில் கொஞ்சமாக மாவு ஒரு உருண்டை மாவு எடுத்து லைட்டாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டுட்டு அதை வலது கையில் எடுத்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வலது கையில் வச்சு அதை எடுத்து அப்படியே ஓட்டை போட்டு போட்டுருவாங்க. ஆனால் பிகினராக இருக்கிறவங்களுக்கும் சரி கொஞ்சம் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகினவங்களும் இப்படி போட்டு பழகினா வந்து ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயம் வேண்டாம். பார்த்தீங்களா மாவு வந்து நமக்கு எவ்வளோ அழகாக பொசு பொசுன்னு இருக்குன்னு. ஆனால் வெந்து நமக்கு நல்லா வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஸ்பாஞ்ச் போல் இருக்கும். உங்களுக்கு கையில் தட்ட பிடிக்கலன்னா லைட்டாக ஒரு வாழையில எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக தண்ணி தடவி அப்படி இதே மாரி சின்ன சின்ன பால் சைஸுக்கு எடுத்து ஓட்டை போட்டு நம்ம வந்து இப்படியே போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து எல்லா உளுந்த மாவையும் நம்ம இதே போல் வடை போல் தட்டி இப்போ வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 உளுந்த வடைக்கு நான் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக அது வந்து உப்பி மேலே எலும்பி வருதுன்னு பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து பொரிச்சு எடுங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது வந்து சட்டுனி வந்து நமக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும். உள்ளே இருக்க மாவு வந்து நமக்கு வந்து வெந்திருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க. பொரித்து நல்லா மாற்றி போட்டு இதே மாதிரி நல்லா எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அருமையான உளுந்த வடை உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நல்லா பொறு பொறுன்னு இருக்கிறது போல தான் இருக்குது. நமக்கு வந்து இப்போ உளுந்த வடை ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு குழந்தைங்க பார்த்தாலே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் ஒன்றை எடுத்து நான் பிச்சு காமிக்கிறேன். உண்மையாக இப்படி இருக்குது கல் போல் இருக்குன்னு அப்படிலாம் நினைக்கவே செய்யாதீங்க. ரொம்ப ஸ்பாஞ்ச் போல் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ கை வச்சதுமே பிஞ்சு வருது. அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுங்க. இதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தாங்க. ஏன்னா உளுந்த வடைனாலே தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். மாலை நேரத்துக்கு ஏற்ற ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம இன்றைக்கி பார்த்தாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.